சாவின் கரம், டெட் ஹேண்ட். அது உண்மையில் ஒரு அணு அரக்கன். ரஷ்யாவின் அதிபர் கொல்லப்பட்டாலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தானாகவே புரிந்து கொண்டு மின்னல் வேகத்தில் கடமையாற்றும். இதே மாதிரியான ஒரு கட்டமைப்பு அமெரிக்காவிடம் கிடையாது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இன்று உலகின் பேசுபொருளாக இருப்பது சாவின் கரம், டெட் ஹேண்ட். உலகையே புல் பூண்டில்லாமல் அழிக்கக்கூடிய பேரழிவு ஆயுதம், ஊழிக்காலத்து எந்திரம், ஆங்கிலத்தில் டூம்ஸ்டே மெஷின் என்பார்கள். இது அணுகுண்டுகளிலேயே உச்சபட்ச நாசகாரி. ரஷ்யாவின் கண்டுபிடிப்பு. சாவின் கரத்துக்கு இப்ப என்ன வந்தது? இப்போது ஏன் பேசுகிறோம்? ஒரு சின்ன பிளாஷ்பேக். அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை உடனே நிறுத்துவேன் என்றார். ஒன்றும் நடக்கவில்லை. அடுத்த 50 நாட்களில் போரை நிறுத்த வேண்டும் என்றார். யாரும் கேட்கவில்லை. இப்போது காலக்கெடுவை 12 நாட்களாக குறைத்திருக்கிறார். இது குறித்து கிண்டலடித்த ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் அந்நாட்டு பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெட்வதேவ், ட்ரம்பின் ஒவ்வொரு காலக்கெடுவும் போரை நோக்கி தள்ளும் நடவடிக்கை என பதிவிட்டார். இதற்கு எதிர்வினையாற்றிய ட்ரம்ப் அத்துமீறி பேசி வருகிறார் டிமிட்ரி மெட்வதேவ். எனவே ரஷ்யா அருகே 2 அணுசக்தி நீர்மூழ்கிகளை நிறுத்த உத்தரவிட்டு இருக்கிறேன் என பதிவிட்டார். Oh yeah, well we had to do that. We just have to be careful. And a threat was made and we didn't think it was appropriate, so I have to be very careful. So I do that on the basis of safety for our people. A threat was made by a former president of Russia and we're going to protect our people. இதை அணு ஆயுத போருக்கான மிரட்டலாக கருதிய மெட்வதேவ், அமெரிக்காவின் எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் டெட் ஹேண்ட் நடவடிக்கையை தூண்ட வழிவகுக்கும், அதன் பிறகு பின்வாங்க மாட்டோம் என எச்சரித்தார். இதைத் தொடர்ந்து டெட் ஹேண்ட் எனும் வார்த்தை பிரபலமானது. டெட் ஹேண்ட் என்றால் என்ன என்று அனைவரும் இணையத்தில் தேடத் தொடங்கினர். கூகுள் ஆச்சாரியனிடம் கேட்கத் தொடங்கினர். அமெரிக்கா மற்றும் சோவியத்துக்கு இடையே பனிப்போர் நடைபெற்ற 1980 காலகட்டத்தில் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட அணு ஆயுத கட்டமைப்பின் பெயர்தான் டெட் ஹேண்ட். இதற்கு இன்னொரு பெயர் உண்டு, அது பெரிமீட்டர் என்பதாகும். அமெரிக்க தாக்குதலில் தலைநகரே அழிந்து ரஷ்ய அதிபர், இராணுவ தளபதி உள்ளிட்ட அனைவரும் இறந்து, கட்டளையிட எவருமே இல்லை என்றாலும் தானாகவே இயங்கி பதிலடி கொடுக்கும் அணுகுண்டு கட்டமைப்பு தான் டெட் ஹேண்ட். இது ஒரு அணு ஆயுத கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு ஆகும். எதிரி நாடுகள் அணுகுண்டு வீசினால் அதனால் ஏற்படும் நில அதிர்வு, அணுக்கதிர் வீச்சு இவற்றை பற்றிய தகவல் அந்த கட்டமைப்புக்கு உடனே கிடைக்கும். அதன் பிறகு தலைமை உத்தரவிட்டதும் குறிப்பிட்ட நாட்டின் மீது அது தன் தாக்குதலை நடத்தும். பொதுவாக அணு ஆயுத தாக்குதலுக்கு உத்தரவிடும் அதிகாரம் அதிபருக்கு மட்டுமே இருக்கும். எதிரி நாட்டின் அணுகுண்டு தாக்குதலில் ரஷ்யாவின் அதிபர் கொல்லப்பட்டாலும் அதிபரிடமிருந்து கட்டளை வராத நிலையிலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தானாகவே புரிந்து கொண்டு மின்னல் வேகத்தில் கடமையாற்றும். அதிபரின் உத்தரவு இல்லாமலேயே டெட் ஹேண்ட் கட்டமைப்பில் இருக்கும் ICBM என்று சொல்லப்படும் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தானாக வெளியில் வந்து ஆங்காங்கே பூமிக்கடியில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கும் அணுகுண்டுகளுக்கு தகவல் கொடுக்கும். பின்னர் அவை தானாக செயல்பட்டு எந்த நாடு தாக்குதல் நடத்தியதோ அந்த நாட்டை குறிவைத்து தாக்குதல் நடத்தி துவம்சம் செய்துவிடும். டெட் ஹேண்ட் மனித குலத்தையே வேற இருக்கக்கூடிய அணு ஆயுத கட்டமைப்பு ஆகும். அது உண்மையில் ஒரு அணு அரக்கன். சோவியத் யூனியன் உடைந்து விட்ட போதிலும் இந்த டெட் ஹேண்ட் அமைப்பை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுப்பித்து வைத்திருக்கிறது ரஷ்யா. இதை மனதில் வைத்துதான் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்தார் மெட்வதேவ். இப்போது செயற்கை நுண்ணறிவு மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு அமைப்புகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு இன்னும் அதிவேகமாகவும் அதிநவீனமாகவும் நம்பகத்தன்மையுடனும் செயல்படுகிறது. மெட்வதேவின் பதிவின் மூலம் டெட் ஹேண்ட் கட்டமைப்பு இன்றும் லைவாக இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. டெட் ஹேண்ட் பற்றி
1993 ஆண்டிலேயே அமெரிக்க அணு ஆயுத நிபுணர் ஒருவர் நேர்காணலில் கூறியிருந்த செய்தி மிக முக்கியமானது. அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். முன்னாள் சோவியத் யூனியன் 80களிலேயே உலக பேரழிவு ஆயுதத்தை தயாரித்தது. தானாகவே இயங்கும் அந்த அமைப்பின் பெயர் டெட் ஹேண்ட் என்பதாகும். அதனை ஊழிக்கால எந்திரம், அதாவது டூம்ஸ்டே மெஷின் என்று கூறலாம். ரஷ்யாவுக்கு எதிராக அணுகுண்டு வெடிப்போ அணு ஆயுத தாக்குதலோ நடந்திருப்பதை உணர்ந்ததும் தானாகவே மிகப்பெரிய தெர்மோ நியூக்ளியர் பாம்களை டெட் ஹேண்ட் வெடிக்க செய்யும். அது காலாகாலத்துக்கும் நீடிக்கும் கதிரியக்க வீச்சை கக்கும். இதன் மூலம் எதிரி நாட்டில் எந்த உயிரும் மிஞ்சாது என்று அந்த அமெரிக்க நிபுணர் கூறியிருந்தார். இந்நிலையில் த ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டினுடைய புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிய வந்துள்ளன. அந்த புள்ளி விவரங்களின்படி தற்போது ரஷ்யாவிடம் உள்ள அணுகுண்டுகளின் எண்ணிக்கை 5459. அமெரிக்காவிடம் உள்ள அணுகுண்டுகளின் எண்ணிக்கை 5177. எனவே அணுகுண்டுகளின் கையிருப்பில் ரஷ்யாவின் கையே ஓங்கி உள்ளது. ரஷ்யாவை எரிச்சல் அடைய செய்தால் விளைவு மோசமாக இருக்கும். இதை ட்ரம்ப் உணர வேண்டும். ரஷ்யா தங்களிடம் உள்ள டெட் ஹேண்ட் பற்றி நினைவுபடுத்த வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது? அதாவது டெட் ஹேண்ட் பற்றி ஆல்ரெடி நான் விரிவா சொல்லியிருக்கேன். அதன்படி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது 1980s உருவாக்கப்பட்ட ஒரு அதி பயங்கரமான, இந்த உலகத்தையே அழிக்க வல்ல ஒரு அணு ஆயுத கட்டமைப்பு. அந்த டெட் ஹேண்ட இப்ப ரஷ்யா ஏன் நினைவுபடுத்தணும்? அதுக்கான காரணமும் ஸ்லைட்டா நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய உரையில. அது என்ன அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யாவின் அருகில் நிறுத்துவேன்னு ஒரு மிரட்டல் விடுத்தார். அதாவது நியூக்ளியர் சப்மரைனை நான் நிறுத்துவேன். அதுக்கு பதிலளிக்கக்கூடிய விதத்துல மெட்வதேவ் என்ன சொல்லியிருந்தார்னா, எங்கள்கிட்ட டெட் ஹேண்ட் இருக்கு, மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னார். அதை இப்ப இருக்கிற கான்டெக்ட்ல ஏன் சொல்லணும் அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. உக்ரைனுடனான போர் கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளாக போய்கொண்டு இருக்கிறது. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க அப்சர்வ் பண்ணலாம். அதாவது ரஷ்யா ஒரு நியூக்ளியர் வார்ஃபேரா அதை மாற்றவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ரஷ்யா ஒரு கன்வென்ஷனல் வாரைத்தான் நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு மரபு வழிபட்ட போரைத்தான் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் அப்போ நாம கூட ரொம்ப பெரிய ஒரு ஹைடெக் வாரா அதை நடத்தினோம். நம்முடைய விமானங்களை பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே அனுப்பாமல் நாம ஏவுகணைகளை அனுப்பி கொண்டிருந்தோம். ட்ரோன்கள் மூலம் அட்டாக் பண்ணோம். அதுதான் ரீசெண்டா விமானப்படை தளபதி குறிப்பிட்டு இருந்தார். இந்தியா நடத்தினதுல ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் ஹைடெக் வார் அப்படின்னா இப்ப நடந்த ஆபரேஷன் சிந்தூர் தான் அப்படின்னு. ஆனால் ரஷ்யா அந்த அளவுக்கு ஹைடெக் வாரையும் இன்னும் நடத்தல. அதுக்காக ரஷ்யானால ஹைடெக் வார் நடத்த முடியாதுங்கிறது இல்லை. இப்போ வரைக்கும் அவங்க அந்த அடுத்த கட்டத்துக்கே போகல. முழுக்க முழுக்க ஆர்மி, ட்ரக்கு, துப்பாக்கிச்சூடு, அப்புறம் விமான தாக்குதல், இந்த ரீதியாகவே போய்கொண்டிருக்க. ஃபுல்லா ஒரு கன்வென்ஷனல் வார்ஃபேர் தான் ரெண்டு தரப்புலையுமே நடந்து கொண்டிருக்கிறது. அதிகபட்சமா அவங்க ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்காங்க. இவ்வளவுதான். ஒரு பெரிய ஹைடெக் வாரும் கிடையாது, நியூக்ளியர் வார்ஃபேர்மாக அது இல்லை. இதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நிலையில ரஷ்யா உக்ரைன் கான்ஃபிளிக்ட ஒரு நியூக்ளியர் வார்ஃபேராக மாற்றக்கூடிய முதல் ஸ்டெப்பை எடுத்து வைத்தவர் ட்ரம்ப். ட்ரம்ப் தன்னுடைய நியூக்ளியர் சப்மரைனை ரஷ்யாவுக்கு பக்கத்துல நிறுத்துவேன்னு சொல்லி அவர் மிரட்டினார். அதாவது 2 சப்மரைனை அந்த மாதிரி நிறுத்துவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ரஷ்யா ஒரு முக்கியமான விஷயத்தை கூறியது, எங்கள்கிட்ட டெட் ஹேண்ட் இருக்கு, மறந்துடாதீங்க அப்படின்னு. இதுல கூட ஒரு முக்கியமான நுட்பமான ஒரு விஷயம் இருக்கு. அங்க அமெரிக்க தரப்புல மிரட்டல் விடுத்தது யார்? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அப்படின்னா அவருக்கு கவுண்டர் பார்ட் ரஷ்யால யாரு? புட்டின். நியூக்ளியர் சப்மரைனை நிறுத்துவேன்னு ட்ரம்ப் மிரட்டுகிற போது அதற்கான பதிலடி அவருடைய கவுண்டர் பார்ட் புட்டினிடம் இருந்து தானே வந்திருக்கணும். ஆனால் புட்டின் வாயவே திறக்கல. முன்னாள் அதிபர் மெட்வதேவ் மூலமாக புட்டின் பேசுகிறார்.
இது எதனால்? அதாவது இப்ப ரஷ்யா வந்து அணு ஆயுதம் பற்றி அதிகாரபூர்வமாக பேசவில்லை, அப்படி சொல்லிக்க முடியும். ஏன்னா அதனுடைய அதிபர் பேசல, ரஷ்யாவுடைய ராணுவ ஜெனரல் யாரும் அப்படி பேசல. சோ அதிகாரபூர்வமாக ரஷ்யா அந்த மாதிரி பேசல. சோ அதிகாரபூர்வமாக நியூக்ளியர் வார்ஃபேரை நோக்கி அத்துமீறியது அமெரிக்கா அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். பட் அதே நேரத்துல ரஷ்யாவிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுத சொபிஸ்டிகேஷன் அது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சாலும் இல்லாட்டி ஞாபகப்படுத்தியே ஆகணும். அதுக்கு மெட்வதேவை பயன்படுத்தியாச்சு. மெட்வதேவ் வந்து இன்னைக்கு அவங்க ஒரு ராணுவ பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு தொடர்பான மிக உயர்ந்த கவுன்சில்ல துணைத் தலைவர் பதவியில இருக்கார். அவர் முன்னாள் அதிபர், அவரை வச்சு சொல்லியாச்சு. இத வந்து ஆக்சுவலா பதில் சொன்னதே ரொம்ப ராஜதந்திரமாக ரஷ்யா பதில் சொல்லி இருக்கிறது. சோ இந்த விதமான சூழல்ல தான் இப்படிப்பட்ட பதில் வந்து இருக்கிறது. ரஷ்யா தன்னுடைய அணு ஆயுத வல்லமையை கோடிட்டு காட்டி இருக்கிறது. அது யாருக்கு உணர்த்தி இருக்கிறது அப்படின்னா அமெரிக்காவுக்கும் அமெரிக்க சார்புடைய நேட்டோ நாடுகளுக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறது. எங்களுடைய டெட் ஹேண்டை பயன்படுத்த வச்சிராங்க, எல்லை மீறினால் நாங்களும் எல்லை மீறுவோம். அதுல மெட்வதேவ் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, டெட் ஹேண்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா டெட் ஹேண்டை யூஸ் பண்ண தொடங்கியாச்சுன்னா அப்புறம் பின்வாங்கவே முடியாது, அழிவு சர்வ நிச்சயம். அந்த டெட் ஹேண்ட் வந்து எதை டார்கெட் பண்ணுகிறதோ அந்த பகுதி ஒண்ணும் இல்லாம போயிடும். அந்த பகுதி முழுக்க கதிர்வீச்சு, அணுக்கதிர் வீச்சுனால கம்ப்ளீட்டா நாசமாயிடும், தலைமுறைக்கு நாசமாகும். அது ரொம்ப பெரிய பேரழிவு ஆயுதம். அதனால்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அது வந்து அணு ஆயுத அரக்கன். இல்ல இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். அதாவது ரஷ்யாவிடம் இப்படி ஒரு டெட் ஹேண்ட் இருக்கிற மாதிரி இதே மாதிரியான ஒரு பேரலல் கட்டமைப்பு அமெரிக்காவிடம் கிடையாது. அணு ஆயுத கட்டமைப்பிலேயே ரொம்ப உச்சபட்சம், இந்த மேக்சிமம் எதுனா இந்த டெட் ஹேண்ட் தான். இதுக்கு பேரலலா ஒண்ணு யுஎஸ் கிடையாது. அதே போல நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரஷ்யாட்ட தான் அதிகம், கம்பேரிட்டிவ்லி அமெரிக்காவிடம் குறைவு. சோ இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த மரபு வழிபட்ட போர் அணு ஆயுத போராக மாறுகிற பட்சத்தில் அது ரஷ்யாவுக்கு சாதகமாக அமையும். தேவையில்லாத வம்புல அமெரிக்கா தலையை கொடுத்த மாதிரி. இவ்வாறு எச்சரிப்பதன் மூலம் ரஷ்யா உலகின் எதிரியாகாதா? நிச்சயமா ஆகாது. ஏன்னா இதுக்கு தான் நான் சொன்னேன், ரஷ்யா அதிகாரப்பூர்வமா அப்படி சொல்லலையே. இப்ப அமெரிக்க சைடு டொனால்ட் ட்ரம்ப் நான் வந்து நியூக்ளியர் சப்மரைனை ரஷ்யா பக்கம் நிறுத்துவேன் அவர் தான் தூண்டி விடுறார். ஆனா அதுக்கு பதில் புட்டினிடம் இருந்து வந்ததா? புட்டின் ஏதாவது சொல்லியிருக்காரா? மெட்வதேவ் தான் எனக்கு சொல்றாரு. அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதுனால மெட்வதேவ் பேசுகிறார். சோ இந்த மிரட்டலுடைய தொடக்கம் ட்ரம்பிடம் இருந்து ஆரம்பிக்கிறது. நாளைக்கு ஏதாவது நியூக்ளியர் வார்ஃபேர் அது டெவலப் ஆச்சுன்னா அதனுடைய முழு பொறுப்பும் ட்ரம்பை சார்ந்தது. அப்போ உலகம் வந்து ட்ரம்பை தான் காரி உம்பிடும். இல்ல ரஷ்யாவுக்கு என்ன இருக்கு? ரஷ்யா இன்னும் சொல்ல போனால் இவ்வளவு அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிற ரஷ்யா அமெரிக்காவை காட்டில அதிக அளவுக்கு அணுகுண்டுகளை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய ரஷ்யா இப்ப வரைக்கும் நியூக்ளியர் வார்ஃபேரை ஆரம்பிக்கவே இல்லையே. ஒரு கன்வென்ஷனல் வார்ஃபேரை தான் நடத்திட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சுய கட்டுப்பாட்டோட பொறுப்போட ரஷ்யா நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த போரையே முடிக்க விடாமல் தொடர்ந்து உக்ரைனுக்கு எப்ப பார்த்தாலும் ஆயுதங்களை கொடுத்து கொண்டே இருப்பது அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு இந்த போர் நீடிக்க வேண்டும். ஆனா அதே நேரத்தில் ட்ரம்ப்கிட்ட இன்னொரு ஆசையும் இருக்கு, எப்படியா நோபல் பரிசு வாங்கணும். இந்த ரீசெண்டா உலகத்துல நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வார்கள்லேயே ரொம்ப காலமா நீடித்து கொண்டு இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் கான்ஃபிளிக்ட் தான். இதை மட்டும் மத்தியஸ்தம் பண்ணி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து ரெண்டு நாடுகளுக்கு இடையில ஏதோ ஒரு விதத்துல ஒரு அமைதி உடன்படிக்கையை கொண்டு வந்துட்டார்னா நிச்சயமா ட்ரம்புக்கு நோபல் பரிசு கிடைக்கும். இப்ப அதைத்தான் அவர் டார்கெட்டா வச்சுட்டு மூவ் பண்ற. விரைவில் ட்ரம்பும் புட்டினும் சந்திக்க உள்ளனர். அணு ஆயுத போர் ஏற்பட்டால் அது யாருக்கு நஷ்டம், யாருக்கு லாபம்? இல்ல ஒரு லார்ஜ் ஸ்கேல் அணு ஆயுத போர் அப்படின்னு ஒண்ணு ஏற்பட்டால் நஷ்டம் மட்டும்தான் உண்டு, லாபம் யாருக்குமே கிடையாது. அது மியூச்சுவல் டிஸ்ட்ரக்ஷன், இருதரப்புக்கும் பேரழிவு. சீனாதான் எதிரி என ட்ரம்ப் நிர்வாகம் கூறி வந்த நிலையில் இப்போது பைடனை போலவே ரஷ்யாவை எதிரியாக கருதுவது ஏன்? இதுக்கு முன்னால் அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸேட்
ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியிருந்தார். எங்களுடைய முக்கியமான அச்சுறுத்தல் சீனா தான். எனவே அந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கான வியூகத்தை நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். We also face a peer competitor in the communist Chinese with the capability and intent to threaten our homeland and core national interests in the Indo-Pacific. The US is prioritizing deterring war with China in the Pacific. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தா ரஷ்யா மேல நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது. ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா காய் நகர்த்துகிறது. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குகிறோம் அப்படிங்கிற காரணத்தினாலேயே இந்தியாவுக்கு எதிராக நிறைய வரியை விதிக்கிறார் ட்ரம்ப். ஒரு ரஷ்யா சென்ட்ரிக்கா எல்லாமே போய்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீனாவுக்கு சில சலுகைகள் வழங்கப்படுகின்றன. ஏற்கனவே 90 டேஸ் சலுகை வழங்கப்பட்ட நிலையில அடுத்த இன்னும் ஒரு 90 டேஸ் சீனாவுக்கு சலுகையை அவர் நீட்டித்து இருக்கிறார் ட்ரம்ப். ஆனால் நமக்கு 50% வரி போட்டு இருக்கிறார். ஆனால் சீனாவுக்கு மேலும் 90 நாட்கள் அவர் சலுகையை நீட்டித்து இருக்கிறார். இப்போ இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, நீங்க ரொம்ப தீவிரமா சீனாவை எதிர்த்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது சீனாவையும் இந்தியாவையும் நட்பான நாடுகளாக்கிவிடும். இந்த 2 ஏசியன் ஜெயன்ஸும் ஒன்னு சேர்ந்துடக்கூடாது. இப்போ ஒரு பக்கம் இந்தியாவுக்கு வரியாக போட்டு விட்டு திடீர்னு சீனாவுக்கு சலுகை கொடுப்பதன் மூலம் இப்ப இந்தியாட்டேந்து என்ன விதமான குரல் வெளிப்படும்? எங்களை காட்டிலும் அதிகமாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய சீனாவுக்கு இத்தனை சலுகை, ஆனால் எங்களுக்கு தொடர்ந்து வரி, இது ஏன் அப்படின்னு சீனாவை கோட் பண்ணி கேட்கும். இதை சீனா விரும்பாது. இப்ப இதன் மூலமாக அண்மை காலமாக நெருங்கி வரக்கூடிய இந்திய சீன நட்புறவுல ஒரு விரிசல் ஏற்படும். இதைத்தான் ட்ரம்ப் எதிர்பார்க்கிறார். ஏன்னா 2 ஏசியன் ஜெயன்ஸும் ஒன்னு சேருவதுங்கிறது ஒரு பெரிய பாரதூரமான விளைவுகளை ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் ஏற்படும். அப்படிங்கிறப்போ ஏற்கனவே இயல்பாகவே ஒரு பரம்பரை எதிரி போல, பரம வைரி போல இந்தியாவும் சீனாவும் இருக்கக்கூடிய நிலையில் அந்த 2 பேரையும் ஒன்னு சேர்த்து வைத்த புண்ணியத்தை தான் கட்டி கொண்டு விடக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறார். இதற்கு மத்தியில செப்டம்பர்ல சீனாவுக்கே போகிறார் மோடி. அங்க ஜி ஜின்பிங்கை சந்திக்கிறார். முன்னை காட்டிலும் சீனாவுக்கு இந்தியாவுக்கு நெருக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறப்போ இப்ப சீனாவை இரிட்டேட் பண்றது மூலமா இந்தியாவுக்கு நெருக்கமான நாடாக சீனாவை நாமே மாற்றிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக சீனாவை இரிட்டேட் பண்ற விஷயத்தை தற்காலிகமாக அவர் ஒத்தி போட்டு இருக்கிறார். ட்ரம்ப் ஒத்தி போட்டு இருக்கிறார். இன்னொன்னு, அவருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோபல் பரிசு மோகம் இருக்கிறது. இப்போ புட்டினோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஏதோ ஒரு விதத்துல ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி உட்காந்து வச்சு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாச்சு, போர் நிறுத்தம் அப்படின்னு போட்டாச்சுன்னா அவருக்கு ஒரு நோபல் பரிசுன்னு ஆயிரும். அப்புறம் வாழ்க்கை முழுக்க நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க அதிபர்களில் ட்ரம்ப்பும் ஒருவர் அப்படின்னு வரலாறு சொல்லும். இந்த வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு வடிவேலு சொல்லுவார் இல்லையா, அதுதான் இப்போ ட்ரம்ப்புக்கும் பாடம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.